அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கை மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, நகையெல்லாம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நம்மளுடைய கன்னி ராசி கால புருஷ தத்துவத்துல 6வது ராசியா இருக்கு. கன்னிராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் திறமையாக வேலை செய்யக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. எந்த வேலையையும் வேகமாகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க ஒருவரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணத்தை கொண்டிருப்பாங்க. சுக்கிரன் 9ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தலைமை பண்பு, அதிர்ஷ்டத்தை குறிக்குது. சுக்கிரன் ராகுவுடன் இணையறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலங்கள்ல எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கும். ராகு ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறதால அது சதய நட்சத்திரத்துல செல்றதுனால கெட்டது கூட நல்லதா மாறும். கன்னிராசிக்காரங்க நல்லதை மட்டும் நினைத்தால் வெற்றி இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சனி பகவான் கெட்டு போனதால் கன்னிராசிக்காரர்களுக்கு காதல், திருமணம், வேலை போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவங்க பல தடைகளை சந்திச்சிருக்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பா அமைய போகுது. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சொத்து வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வீடு, இடம், பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருமண தடைகள் நீங்கும். லாட்ரி யோகம் அடிக்கும் வாய்ப்பிருக்கு. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஜாமீன் போறது போன்ற விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. அடுத்ததாக நம்மளுடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரிகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியமானவங்க. நீதிக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. நேர்மையானவங்க, ஒழுக்கமானவங்க. இவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க, ஏமாத்த தெரியாதவங்களா இருப்பாங்க. பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள
வேலை, தொழில், படிப்பு போன்ற விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஜாமீன் போறது போன்ற விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்ததாக நம்மளோட கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கற்பனை திறன் மிக்கவங்க, கலைகளை விரும்புவாங்க. இவங்க ஆசிரியர் வேலை, கலைத்துறை, இசைத்துறை போன்ற துறைகள்ல இருப்பாங்க. வீடு, இடம், பூமி வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. படிப்புல மாற்றம் ஏற்பட போகுது. எந்த காரியத்தை எடுத்தாலும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களுடைய கனவுகள் நினைவாக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணாம போக போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கை உடையவங்க. இவங்க டேலண்டானவங்க, அறிவானவங்க. ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறாங்க. படிப்பு, கல்வி, வெளிநாடு போன்ற விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கட்டிடத்துறை, போலீஸ் துறையில வேலை செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்களோட வாழ்க்கையில ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையால பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. அழகு, கவர்ச்சி அதிகரிக்க போகுது. முகத்துல தன் ஈர்ப்பு ஏற்பட போகுது. எதிர் பாலினத்தை ஈர்க்கும் சக்தி அதிகரிக்க போகுது. காதல்ல தீவிரம் ஏற்பட போகுது. காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆடம்பர வாழ்க்கை மீது உங்களுடைய ஆசை அதிகரிக்க போகுது. அழகு துறையில உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய புகழ் அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்க போகுது. விற்பனை துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்க போகுது. பணம் ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க. வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது. அயல் நாட்டு வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இணையத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. இணையத்தின் மூலமாக தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஆசைகள் நிறைவேறும் யோகம் அமைஞ்சிருக்க. உங்களுடைய உறவுகள்ல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் புகழெல்லாம் கிடைக்க போகுது. சரியான முறையில சரியான செயல்பாடுகள்ல
வாழ்க்கையில நீங்க வெற்றியை தேடி செல்ல போறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க 4-5 பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குள்ள உயர்ந்த வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் ஏதோ இந்த பூமியில பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும், கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு துன்பமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பமான சூழ்நிலை மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. அப்பா அம்மா கடனை வாங்கி எங்களை கல்லூரியில படிக்க வச்சிட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி பார்த்தேன், என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல. என் குடும்ப சூழ்நிலைக்காக எங்க வீட்டுக்கு பக்கத்து எனக்கு கிடைக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் வாங்குற சம்பளம் எங்க அப்பா அம்மா என்னை படிக்க வைக்க வாங்கின கடனுக்கு கூட வட்டி கட்ட கூட பத்த மாட்டேங்குது. இப்படியே என் வாழ்க்கை நிலை போயிட்டு இருந்தா என்ன பண்றதுன்னே தெரியல, படிச்சதுக்கான ஒரு மதிப்பே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய கவலைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களோட படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை, நல்ல சம்பளத்தோட உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்க போகுது. நீங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.